வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோனாங்க, ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இதில் ஒரு தலை தட்டி ஒரு கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் அதே கப்பில் அரை கப் கடலப்பருப்பு. இந்த உளுந்து எடுத்த கப்புலேயே அரை கப்பு வெள்ளை உளுந்து, ஒரு 10 வரமிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதே இதில் கால் கப் அளவு கருப்பு உளுந்து, தேவையான அளவு பெருங்காயத்தூள். இது கருவேப்பிலை வெயிலில் காய வச்சு நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். இப்போ வடக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். உளுந்து போட்டுடலாம். கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், உளுந்து கலர் மாற ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் வறுத்துக்குவோம். நல்லா வாசம் வருதுங்க. நல்லா வறுவட்டுருச்சு உளுந்து. இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். எல்லாமே வறுத்து இந்த தட்டில் தான் கொட்ட போகிறோம். அடுத்தது கடலப்பருப்பு எடுத்து கொட்டிக்கலாம். எல்லாமே ஒட்டா வறுக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றும் வறுபடுற நேரம் வித்தியாசப்படும். அதனால் தனித்தனியாக வறுத்துக்கலாம். இப்போ இது கடலப்பருப்பு வறுக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். உளுந்து பருப்பு சீக்கிரம் வறுத்துடலாம். இப்போ எள்ளு சீக்கிரம் வறுத்துடலாம். அதனால் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்துக்கலாங்க. வறுக்கிற நேரம் ஒவ்வொரு பொருளுக்கு எச்சு கம்மியாகும். அதனால் தனித்தனியாக வறுத்துக்குவோம். இது கொஞ்சம் வறுபடணுங்க. பாருங்கள், கடலப்பருப்பு வறுபடுது. கடலப்பருப்பும் எடுத்து கொட்டிக்கலாம். மிளகாய் போட்டு வச்சுக்கலாம். இப்போ மிளகாய்க்கு 2 சொட்டு ஆயில் விட்டுருக்குறேங்க. கொஞ்சம் அந்த நெடி வராமல் இருக்கும். மிளகாய் வறுபட்டுருச்சுங்க. அதை எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வெயிலில் வச்சுருக்கிறேன். வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். இதே கொஞ்சம் வறுபட்ட மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் வறுவிடணும். கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. நம்ம ஆப்ஷனல் தான். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ எள்ளு போட்டுக்கலாம். பாருங்க, எள்ளு வெடிக்க ஆரம்பிக்குது. நம்ம இதை எடுத்துடலாம். சீரகம்,
மிளகு. இப்போ சீரகத்தை கொட்டிக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை வறுத்து எடுத்துக்கலாம். உப்பு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். கடைசியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உப்பு எடுத்து கொட்டிக்கலாங்க. இதெல்லாம் ஆறட்டும், கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. கடைசியாக அரைக்க போகையில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். நான் சின்ன ஜாரில் தான் போட்டு அரைக்கிறேன். மிளகாயும் கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பேட்ச் அரைச்சிட்டுனுங்க. இதே மீதி இருக்கிறத போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டுங்க. ரெண்டையும் நல்லா கலக்கிட்டேன். கலக்கியாச்சுங்க. உப்பெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா அளவாக இருக்குது. கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது கொஞ்சம் பழசாக அந்த காரம் சரியாக போயிருங்க. இப்போ சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கொஞ்சம் மிக்சியில் அரைச்சதுனால வந்து கொஞ்சம் சூடாக இருக்குங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. சாஃப்டான இட்லி பொடி வச்சாச்சுங்க. இப்படி பண்ணி தேங்காய் எண்ணெய் இதில் விட்டு இப்படி இட்லியை போட்டு சூப்பர். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, சூப்பராக இருக்குது. காரம் உப்பு எல்லாம் உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் பிடிக்கும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். அருமை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க. நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். ஒரு 2 மாதம் வரைக்கும் இப்படியே இருக்குங்க. நம்ம எல்லாம் வறுத்து போட்டிருக்கிறதுனால இது கெடாது.